ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கலையின் சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜாக்ஃப்ரூட் பேன்கேக்குங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே கலையின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் பலாப்பழம் எடுத்திருக்கேங்க. அது ஒரு 10லேருந்து 12 பலாப்பழம் எடுத்திருக்கேன். அதில் நடுவில் கொட்டை இருக்குங்க, பலாப்பழ விதை இருக்கும். அதை நம்ம பிச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வேக வச்சு சாப்பிடலாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். அதை வச்சு நம்ம கிரேவி மாதிரி கூட செய்யலாம். இப்போ இந்த பலாப்பழத்தை மட்டும் எடுத்து நம்ம பேன் கேக் மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ எல்லாத்துலேயுமே சீடு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பலாப்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. அதோட தேங்காய் ஒரு 2லேருந்து 3 சில்லு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு நமக்கு அவசியம் இல்லை. குறன்னு இருந்துச்சுனாலே நமக்கு கேக்கில் அந்த தோசை மாதிரி வர்றதில்ல, நமக்கு வாயில் கடிபடும் போது சூப்பராக இருக்குங்க. அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கலாங்க. முட்டையை எடுத்துகிட்டு அதை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளஃபியாக வரணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கப் நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணுறவங்க மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, நம்மளுடைய ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த பலாப்பழம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இந்த பலாப்பழம் யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே மேக்ஸிமம் பலாப்பழம் பிடிக்கும். இதில் அவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பலாப்பழம் அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கண் பார்வை பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, இந்த ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே பலாப்பழத்தை நம்ம 1 மந்த் ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி எலும்பு தேய்மானம் இருக்கவங்களும் இதை ரெகுலராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இப்போ இந்த பலாப்பழத்தில் ஏற்கனவே நமக்கு சுகர் இருக்கும். அதனால் நமக்கு தேவைக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 கப் நான் மண்டவெல்லம் எடுத்திருக்கேங்க. அதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சால்ட்டு நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூன் சால்ட்டு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நல்லா ஊறட்டுங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பேன் கேக்கு ஊற்றிடலாங்க. இது மாதிரி நமக்கு நல்லா ஊறி இருந்தால் தான் அது சாஃப்டாக இருக்கும். ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சமும் 1 ஸ்பூன் கீயும் விட்டுக்கலாங்க. குழந்தைங்கிறனால கீ விட்டுக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம பேன் கேக் ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஹீட் ஓவராக இருந்துச்சுன்னா அது சட்டுன்னு அடியில் கருகிடும், மேலே வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம தோசை மாதிரியெல்லாம் நம்ம இழுக்க வேண்டாம், லைட்டாக தடவி விட்டாலே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாங்க. ஒரு லிட்டு போட்டு கூட மேலே மூடிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்ம மேலேயும் நல்லா வெந்துருங்க. இந்த பலாப்பழத்தை வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷு செய்யலாங்க. பலாக்காயை வச்சு நம்ம கிரேவி போடலாம். பலாக்காயையும் மட்டனும் போட்டு செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி பலா கொட்டையிலையும் நம்ம கிரேவி வைக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க. இதோட நட்ஸு வேணும்னாலும் நம்ம தூவி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டோன்னா நமக்கு பேன் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கலையின் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.